ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே 4 மாதங்களை முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கடந்த 4 மாதங்களிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபைகளையும் ஊழியங்களையும் நாம் கையிட்டு செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் நாம் இந்த 5வது மே மாதத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. கடந்த 4 மாதங்களும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் சபைகளையும் சபை மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தீர். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி மீட்டு இம்மட்டும் உம்முடைய ஊழியத்தை செய்ய உம்முடைய பலத்தையும் உம்முடைய சுகத்தையும் உம்முடைய கிருபைகளையும் நீர் அளவில்லாமல் தந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த மே மாத தேவ செய்தியை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதித்து தாரும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று நீர் சொன்னபடி ஆண்டவரே, வாய் எங்களுடையதாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய வாயாய் இருந்து உம்முடைய வார்த்தைகளை சொல்ல கிருபைதாரும். இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது உலகமெங்கும் சொல்லி எல்லா ஏரியாக்களிலும் அநேக ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் வெற்றியையும் ஜனங்களுக்கு வாரி கொடுக்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்துவதாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி நாம் இந்த கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 46 முதல் 7 வசனங்களை நாம் படிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு தியானத்துக்காக கொடுக்கப்படுகிற முக்கியமான ஒரு டாபிக் என்னவென்றால், போராட்டமும் ஜெயமும், யுத்தமும் வெற்றியும், வேதனையும் விடுதலையும். இப்படியாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
போராட்டம் இல்லாத வாழ்க்கையே அல்ல. போராட்டம் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் அவன் வெற்றி பெறுகிறானா அல்லது தோல்வியை பெறுகிறானா, பிரச்சனைகளை ஜெயிக்கிறானா, பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுகிறானா என்று ஒரு மனிதனுடைய சரீர பலம், ஆவிக்குரிய பலம், அவனுடைய ஞானம், அவனுடைய விவேகம், இவைகளை எல்லாம் சோதிப்பதற்காகத்தான் இந்த யுத்தங்கள் வருகின்றன. யுத்தம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார், இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லியிருக்கிறார்கள், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் என்று சொன்னால் போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு, வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனாலும் ஆயிரம் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும் நீ திடன்கொள் என்று சொன்னால் நீ தைரியங்கொள், நீ பலப்படு, நீ ஸ்ட்ராங்காயிரு, வார பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க நீ சாதுரியம் உள்ள மனுஷனாக நீ மாறு. இதோ சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான், ஆகவே உன் அரணை காவல் பண்ணு, உன் வழியை காத்துக்கொள், உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் அப்படி என்று சொல்லி தீர்க்கதரிசி ஒருவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உலகத்திலே மனிதர்களாக பிறந்த யாருக்கும் போராட்டங்கள் வருவது உண்டு. ஆனால் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய யுக்தியையும் தேவனுடைய சக்தியையும் பயன்படுத்தி இந்த போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். ஆவிக்குரிய மனிதர்களுக்கும் போராட்டம் வருகிறது, உலக பிரகாரமான மனிதர்களுக்கும் போராட்டம் வருகிறது. உலக பிரகார மனிதன் தனக்கு வருகிற போராட்டத்தை ஜெயிக்க தன்னுடைய மாம்சமான யுக்திகளையும் உலக பிரகாரமான ஆலோசனைகளையும் சில தந்திரங்களையும் அவன் மேற்கொண்டு அவன் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்கிறான், ஜெயிக்கிறான் அல்லது தோற்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நிந்தை வரும் பொழுது, அவமானம் வரும் பொழுது, உலக மனிதனை போல சிந்திக்காமல், உலக மனிதனை போல உலகத்தின் காரியங்களை ஆயுதங்களாக நாம் எடுத்துக்கொள்ளாதபடி ஜெபித்து காத்திருந்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற பிரகாரமாக அந்த போராட்டத்தை எதிர்கொண்டு நாம் அந்த போராட்டத்தை போராடும் பொழுது கர்த்தர் நமக்கு கூட இருந்து கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் நாட்களிலே அவர் இஸ்ரவேல் இராணுவத்துக்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள். ஆகவே யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள போகிற அந்த காலகட்டத்தில் கோலியாத் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் தன்னுடைய சரீர பலனையும் தன்னுடைய யுத்த எக்ஸ்பீரியன்ஸையும் நம்பி அவன் யுத்தத்துக்கு வருகிறான். ஆனால் தாவீது என்ற ஒரு 17-18 வயது இளைஞன் வாலிபன் சொல்லுகிறான், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான்
உன்னுடைய தலையை உன்னை விட்டு வாங்கி உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் நான் இரையாக கொடுக்க போகிறேன். அதனால் கர்த்தாதி கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை பூலோகத்தில் உள்ள யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று தாவீது வீரவசனம் பேசுகிறார். உண்மையாகவே அவர் வசனம் பேசியது மாத்திரமல்ல, வீரமாக சென்று ஒரே ஒரு கல்லினாலே கோலியாத்தை அடித்து வீழ்த்தி அவன் கீழே விழுந்தவுடனே ஓடி போய் அவன் முதுகிலே நின்று 4 மிதி மிதித்து அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தையே எடுத்து கோலியாத்தினுடைய தலையை வெட்டி விட்டான். அதான் யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, உலகத்திலே போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சுய பலத்தையோ நம்முடைய சுய அனுபவங்களையோ நம்முடைய மற்ற தாளந்துகளையோ நாம் நம்பிக்கொண்டு யுத்தத்துக்கு போவோம் என்று சொன்னால் நாம் சத்ருவினாலே தோற்கடிக்கப்பட்டு அவமானப்பட்டு உள்ளவைகளை எல்லாம் இழந்து நாம் வெறுமையாக ஓடி வரக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். ஆகவே போராட்டம் நிறைந்த இந்த உலகத்திலே, யுத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தரையே நமக்கு துணையாக கொண்டு ஆண்டவரையே நமக்கு அடைக்கலமாக கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டிய யுத்தத்தை கர்த்தர் நமக்காக செய்வார். நம்முடைய சத்துருக்களின் மேலே அவர் பெரிய விடுதலையும் வெற்றியையும் அவர் தருவார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து படிக்கும் பொழுது அங்கே வேதத்திலேயே யுத்தம் என்று முதலாக அந்த அதிகாரத்திலே தான் நம்ம பார்க்க முடியும். 4-5 ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து இன்னும் ஒரு 4 ராஜாக்களோடு அவர்கள் யுத்தம் பண்ண போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அமலேக்கியர்கள், அந்நிய ஜாதிகள், அவர்கள் எல்லாரும் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ஒவ்வொரு தேசத்துக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயித்து கொண்டே போகிறார்கள். இப்பொழுது அவர்கள் எரிகோ பட்டணத்தை ஜெயித்து விட்டார்கள். அதுக்கு அடுத்ததாக அதற்கு பக்கத்திலே உள்ள ஆயி என்ற ஒரு பட்டணத்தை அவர்கள் ஜெயிக்க போகிறார்கள். அங்கே ஆண்டவர் வல்லமையாக சில காரியங்களை செய்கிறார். அந்த யுத்தத்திலே எரிகோ ராஜாவோடு செய்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக ஆய் என்ற பட்டணத்தில் எதிராக அவர்கள் போகும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் சத்துருவுக்கு விரோதமாக தோற்று போகிறார்கள். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் தோல்வி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஆயி பட்டணத்துக்கு எரிகோ பட்டணத்துக்கு விரோதமாக போகும் பொழுது அதிலே சாபத்தேடானது ஒன்றையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். வெள்ளியையோ பொன்னையோ பல வஸ்திரங்களையோ அந்த ஜனங்களை அதெல்லாம் நீங்கள் இச்சிக்க வேண்டாம், அதையெல்லாம் தொடவும் வேண்டாம், அவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் இராணுவத்திலே ஆகான் என்ற ஒரு போர் வீரன் இருந்தான். அவனுக்கு அங்கே சோதனை. அவன் கொள்ளையிட போகும் பொழுது வெள்ளியை பார்க்கிறான், பொன்னை பார்க்கிறான்,
பாபிலோனிய சால்வைகளையும் வஸ்திரங்களையும் பார்க்கிறான். அவனுடைய மனம் பேதலித்து கொஞ்சம் பொன்னையும் கொஞ்சம் வெள்ளியையும் அந்த சில வஸ்திரங்களையும் துணிமணிகளையும் கவர்ச்சியாக தெரிந்த நல்ல துணிமணிகளையும் எடுத்து தன்னுடைய கூடாரத்தின் நடுவிலே குழி தோண்டி மூடி மறைத்து விட்டு அவன் போய் யுத்தம் செய்கிறான். அதை எடுக்க வேண்டாம், அதை இச்சிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தும் ஆகான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவன் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சுய ஆசைக்கும் சுய இச்சைக்கும் அவன் இடம் கொடுத்தபடினாலே அவன் ஒருவன் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் கோத்திரங்களே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அதே அநேக சோல்ஜர்கள், ஆனால் கொஞ்சம் சோல்ஜர்களுக்கு முன்பாக அவர்கள் பெருந்தோல்வி அடைந்தார்கள். காரணம் பாவம், கீழ்ப்படியாமை. உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து சத்துருக்களை மிதித்து எல்லாத்தின் மேல் ஒரு வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் முழுவதுமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். சில கட்டளைகள் எளிதாக இருக்கும், சில கட்டளைகள் கொஞ்சம் கீழ்ப்படிவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் எளிதான காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டு கஷ்டமான காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் சுய புத்தியிலே போகும் பொழுது அங்கே சாத்தான் ஜெயித்து விடுகிறான், சத்துரு ஜெயித்து விடுகிறான், ஆண்டவருடைய திட்டம் தோல்வி அடைகிறது. தேவனை நாம் வெட்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவனை அவமகிமைப்படுகிற மக்களாக அவமகிமைப்படுத்துகிற மக்களாக நம்ம மாறிவிடுகிறோம். ஆகவேதான் யுத்தத்துக்கு நாம் போகும் பொழுது முற்றிலுமாக நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் துறந்து கர்த்தருக்காக இந்த போராட்டங்களை நல்லபடியாக போராட வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது ஒரு சில ராஜாக்கள் இன்னொரு சில ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னேன். யுத்தம் பண்ணி அவர்கள் ஜெயித்து ஜனங்களை சிறைபிடித்து போகும் பொழுது ஆபிரகாமுடைய அண்ணன் மகனான லோத்தையும் சத்துருக்கள் என்ன செய்து விட்டார்கள்? சிறைபிடித்து கொண்டு அவனையும் அவனுடைய மனைவி மக்களையும் அவனுடைய ஆடு மாடுகளையும் சேர்ந்து மொத்தமாக அவர்கள் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். தப்பி ஓடின ஒரு மனிதன் ஆபிரகாம் இடத்துல இப்படியாக உம்முடைய சகோதரனுடைய மகன் லோத்து சத்துருவாலே கொண்டு போகப்பட்டார் என்று சொன்ன உடனே அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஆபிரகாம் அங்கே யுத்தத்துக்கு ரெடியாகிறார், தன்னை ரெடி பண்ணி கொள்கிறார். தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய கைக்கு கீழே வேலை செய்கிற ஜனங்கள் 318 பேரை அவர் ரெடி பண்ணுகிறார். உடனே அவர் புறப்பட்டு போய் அந்த அந்நிய ராஜாக்களோட யுத்தம் பண்ணி லோத்தையும் அவனுடைய குடும்பங்களையும் அவனுடைய ஆடு மாடுகளையும் அவர் பத்திரமாக திருப்பி கொண்டு வருகிறார். 5 ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்திருப்பார்கள்? சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்கள். ஒரு ராஜாவிடத்திலே 1 லட்சம் கணக்கு வைத்து விட்டாலும் 4-5 ராஜாக்கள் சேரும் பொழுது 4-5 லட்சம் யுத்த வீரர்கள் எதிரியின் படையிலே இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் மேற்கொள்ள ஆபிரகாம் எத்தனை ஜனங்களோடு செல்கிறார்? 318 பேர். இவரை சேர்த்து 319 பேர். இந்த 319 பேர் அங்கே சென்று அந்த லட்சக்கணக்கான ஜனங்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா! பாருங்கள், தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். அதே போல 1 சாமுவேல், இந்த 2 சாமுவேல் இந்த புஸ்தகங்களை படிப்பீர்கள் என்று சொன்னால் தாவீதும் அநேக யுத்தங்களை செய்கிறார். வாழ்க்கையிலே ஆடு மேய்க்கும் பொழுதும் அவருக்கு போராட்டம், வீட்டில் இருக்கும் போதும் போராட்டம், வெளியில இருக்கும் போதும் போராட்டம். கடைசியில அவர் நாட்டுக்காகவும் போராடி இஸ்ரவேல் ஜனங்களிலே இராணுவத்திலே சேர்ந்து விடுகிறார். கோலியாத்தை கொன்றபின்
அதற்கு பின்பு அநேக யுத்தங்கள். சவுல் ராஜா தாவீதை எப்படியாவது யுத்தத்துக்கு அனுப்பி அவனை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி, இங்க போய் சண்டை போடு, அங்க போய் சண்டை போடு, இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் விரோதமாக சவுல் அவனை சண்டைக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார் என்று வேத வசனத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே பாருங்கள், ஆயிரம் யுத்தங்கள் வந்தாலும் அவைகளை நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி புறமுதுகு காட்டி நாம் ஓடக்கூடாது. நாம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு விசுவாசத்திலே வீரர்களாக நாம் இந்த கர்த்தருடைய யுத்தங்களை நாம் செய்ய வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை நசுக்கினார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களை நியாயம் விசாரிக்கிறார். சாமுவேலினுடைய தலைமையிலே அந்த மக்களுக்கு, சத்துருக்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். அங்கே யுத்தம் செய்யும் பொழுது பாருங்கள், சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். சாமுவேல், அங்கே யுத்தம் நடக்கிறது, இங்கே சாமுவேல் ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய பெரிய கல் மலையை அனுப்புகிறார். மழையும் பயங்கரமான இடி முழக்கமும் கல் மழையும் ஆண்டவர் அனுப்பி அந்த பெலிஸ்தரை கலங்கடிக்க பண்ணினார், சத்துருக்களை கலங்கடிக்க பண்ணினார். இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் பண்ணுவது போல பண்ணி அவர்கள் ஜெயித்தார்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக விதங்களிலே சத்துரு நம்மோடு போராடும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபித்து பழக வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவம் எனக்கு விரோதமாய், இந்த பிரச்சனை எனக்கு விரோதமாய் வருகிறது, இந்த குடும்பங்கள் எங்களுக்கு விரோதமாக போராட்டத்தை உண்டு பண்ணுகின்றன, அல்லது இந்த காரியம் எங்களை நசுகுகின்றது, தயவு செய்து நீர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி தாவீதையும் அவருடைய குமாரர்களையும் அவருடைய சகோதரர்களையும் எழுப்பி இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி தப்புவித்தாரோ, அதே போல ஆண்டவர் அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். அங்கே யோசுவாவினுடைய காலத்திலே யோசுவாவுக்கும் ஆயி பட்டணத்துக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினார். வானத்திலே இருந்து அங்கேயும் கல்மழையை பொழிய பண்ணினார். யுத்தத்திலே செத்த மக்களை விட கல்மழையினாலே செத்தவர்கள் அநேகம் என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய தாற்பயம் அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்பொழுதுமே போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்திலே கர்த்தர் நமக்காக போராடி நம்மை விடுவிப்பார். ஒரு அருமையான வேத வசனம் சொல்லுகிறது, உன்னுடனே போராடுவர்களோட போராடி கர்த்தர் உன் பிள்ளைகளை ரட்சிப்பார். பாருங்க, நமக்கு விரோதமாய் போராடுகிற மக்களோடு கர்த்தர் போராடுவார். நம்முடைய மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ரட்சிப்பாராம், நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிப்பார். நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார், விடுதலையை கட்டளையிடுவார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ பலவிதமான போராட்டங்களின் மத்தியில் போய்கொண்டிருக்கிறாயா? பாவம், வியாதி, கடன், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சமுதாய போராட்டங்கள், பலவிதமான முற்றிலும் சொல்ல முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு சத்துருக்களாலே நெருக்கப்படுகிறோமா? நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் கரங்களை உயர்த்தி நீ ஜெபி. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொன்னபடி, போராட்ட காலத்தில், நிந்தையின் காலத்தில்,
அவமானமான காலத்திலே, சத்துருக்களினாலே நெருக்கப்படுகிற காரியங்களிலே கர்த்தர் வந்து நம்மை நெருக்கத்திலிருந்து காப்பாற்றுவார். யோசேப்பை காப்பாற்றினார், தானியேலை காப்பாற்றினார், இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினார், யூத மக்களை காப்பாற்றினார், எருசலேமின் மக்களை காப்பாற்றினார். சனகரிப்பின் கையிலிருந்து ஒரே ஒரு தூதன் ஒரே ஒரு ராத்திரியில 1,85,000 வீரர்களை சங்கரித்து எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்தார். அன்றைக்கு அவர்களோடு இருந்த அதே தேவன்தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுடைய போராட்டத்தை கண்ணோக்கி கொண்டிருந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய போராட்டத்தையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீ மலை போல எண்ணி பயந்து தள்ளாடுகிற அந்த பிரச்சனைகளை அவர் பனி போல மாற்றுவார். உனக்கு ஒரு ஆபத்தும் வராதபடி அவர் காப்பார். நீ பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் அந்த காலத்திலே சொல்லியிருந்தார். அதே போல அந்த பயப்படுகிற அந்த நேபுகாத்நேச்சாருக்கு பயப்படாதபடி ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை காப்பாற்றி எசேக்கியாவின் பிள்ளைகளையும் காப்பாற்றி சத்துருக்களின் சகல யுத்தங்களுக்கும் அவர்களை விடுவித்தார். ஆகவே நீ கடனுக்காக பயப்படுகிறாயா? பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறாயா? பைனான்சியல் நிலைமைகளை குறித்து நீ பயப்படுகிறாயா? உலகத்திலே பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்களையும் பலவிதமான விஷ காரியங்களையும் நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாயா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். அவர் தாமே நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மோடு கூட இருந்து நம்முடைய சத்துருக்களை நமக்கு பாதப்படியாக்கி அவருடைய தலையை மிதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எந்த போராட்டத்தை பார்த்தோம், எந்த வேதனைகளை பார்த்தோம், எப்படிப்பட்ட சிக்கல்களை பார்த்தோம், எப்படிப்பட்ட காரியங்கள் நெருக்கங்களை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயப்படாதே. ஒன்றே ஒன்று செய், உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து அவரை நோக்கி பார். இந்த மே மாதத்திலே நீ வரப்போற மாதங்களிலே 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளையெல்லாம் தவிடு பொடியாக்கி ஜெயத்தை கொடுத்து நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே போராட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி உண்டு, எங்கே வெற்றி இருக்கிறதோ அங்கே கனமும் மரியாதையும் உண்டு, எங்கே கனமும் மரியாதையும் உண்டோ அங்கே மிகுந்த ஆசீர்வாதமும் உண்டு. அந்த மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். ஜீவனுள்ள தேவனே, தர்மியான நேரத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னேன். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்களை இதுவரை கடந்து வந்திருக்கிறோம். எல்லாவற்றிலிருந்து எங்களை காப்பாற்ற நீர் கரை சேர்த்து இனி வரப்போகிற காரியங்களிலும் நீரே எங்களுக்காக போராடி எங்களுடைய சத்துருக்களை மிதித்து நாங்கள் உமக்கு ஜெயத்தை நாங்கள் சம்பாதிக்க நீர் எங்களோடு வாரும். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தருடையது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தம் வந்தா எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். காத்து கொள்ளும், மகிமைப்படும், வழி நடத்தும். உங்களுடைய போராட்டத்தை ஜெயமாக மாற்றித்தாரும். எல்லா துதி கன மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தால வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹேப்பி லேபரர்ஸ் டே. God bless you. Happy May Day. Amen.